शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஒரு கேள்வி கேட்கிறான். இதோட சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஜன்மாந்தரத்துல இப்போ அனுஷ்டானம் பண்ணின சிரவணாதிகள் பண்ணினா ஞானம் வந்தா இப்போ வந்தா வந்தது. இப்போ சிரவணம் பண்ணினேன் அடுத்த ஜென்மாவில ஞானம் வருவது எப்படி? இது ஒன்றும் நம்புற மாதிரி இருக்கு. இது கர்மானுஷ்டானம்னு சொன்னா அது சொல்லலாம். இப்போ புண்ணியம் பண்ணி வச்சிருக்கான், வேற கர்மா ஓடிட்டு இருக்கு, அதனால காத்துட்டு இருக்கோம். காத்துட்டு தன்னுடைய புலத்தை அது முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவாக கொடுக்கும். ஆனா இவன் படிக்கிறதுக்கு அர்த்தஞானம் வர்றதுக்கு அடுத்த ஜென்மாவே காத்துட்டு இருக்க முடியுமா? அது எப்படி நீங்க சொல்றது? அடுத்த கேள்வி. அமுக்ஷாதிகாரினா திருஷ்டபலபூத வாக்கியார்த்த அவகத்தியம் அதிக சாஸ்திராந்தர விசாரவது கிரியமானோ வேதாந்த விசார ககம் ஜன்மாந்தர வித்யாவாப்த உபயுஜ்யதே. கேள்வி நல்ல பிரபலமான கேள்வி. அம்சாதிகாரின்னு ஒருத்தரை சொன்னேன். அவன் என்ன பண்ணலான்னா வேதாந்த விசாரமும் பண்ணலாம். அதில் அவனுக்கு அதிகாரம் உண்டு, அம்சாதிகாரம். அதாவது அவனுக்குன்னு விதிக்கப்படலை, ஆனா அவன் கூடாது, அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாததுனால பண்ணலாம்னு சொன்னேன். அப்பனா எனக்கு அவிகித சாஸ்திராந்தர விசாரம் விதிக்கப்படாது. வேதாந்த விசாரத்தை விட்டுருந்தோ வேற ஒரு சாஸ்திரத்துல அவன் விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசாரத்துல அவனுக்கு எப்படி அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே வேற சாஸ்திரத்தை படிக்கிறான். நியாய சாஸ்திரம் படிக்கிறான், வியாசனம் படிக்கிறான், அதுல என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் படிக்கிறான். அப்ப அதே மாதிரிதான் வேதாந்தம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞாசியால படிக்கிறான். சரி, அதனுடைய பணம் என்ன? வாக்கியார்த்த அவதரி. அதுல என்ன தெரியுதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அதுல பலம் இல்லையா? அப்போ அது ஜென்மாந்தரத்துல எப்படி வரும்? இந்த ஜென்மாவில படிச்சுட்டாக்க அடுத்த ஜென்மாவில அந்த ஞானம் வரத்துக்கு இது உபயோகப்படுறதுன்னா அது எப்படி தெரியாது. கதம் ஜன்மாந்தர வித்யாவாப்த உபயுஜ்யதே நகது அத்யதன விசாரஸ்ய குணாந்தரிய விசாரிய அவகதிஹேதுத்வமபி யுஜ்யதே ஒரே ஜன்மாந்தரிய ஹேதுத்வம். நீங்க ஒரு விசாரம் பண்ணினா உடனே அந்த பலம் பண்ணலாம். அதை வந்து நீங்க விசாரம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த விசாரம் நிரந்தரமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வருவான்னு தான் சொல்லலாம். ஆனா இங்க பண்ணி விட்டுட்டான், ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு தியானம் வருதுன்னு வர முடியாது. பண்ணினா உடனே தானே வரணும். அப்படி இருக்கிறது இந்த விசாரம் பண்ணிட்டு நின்று போச்சு, அப்புறம் ஜென்மாந்தரத்துல விஜய் வரும்னா அது எப்படி வைக்க முடியும்? இந்த கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்ல பார்க்கிறார். அதை இவர் கண்டிக்கிறார். முக்கியாதிகாரினா பரிவிராஜகேன கிரியமானமபி சிரவணம் திருஷ்டார்த்தமேவ அவகதேர் திருஷ்டார்த்தத்வா தஸ்ய யதா பிராரப்தகர்ம விசேஷரூப பிரதிபந்தா இஹ ஜன்மனி ஃபலம் அஜனயதः ஜன்மாந்தரே பிரதிபந்தக அபகமேன ஃபலஜனகத்வம் ஐஹிகமபி அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத்தர்சனாத் இத்யதி கரணே ததா நிர்ணயாத் ஏவம் அமுக்ஷாதிகாரி பஸ்யாபி ஸ்யாத் இதி. நீங்க கேட்ட சங்கைக்கு ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதை அனுவாதம் பண்ணி அந்த பதிலை அனுவாதம் பண்ணி பொது வசதி இல்லைங்கிறான். அந்த சொல்லுங்கிறான். என்ன சொல்லலாம்? நீங்க எதை வச்சு கேட்கிறேன்? இந்த விசாரத்துடைய பலம் திருஷ்டம். திருஷ்டம்னா உடனே வந்தா அதனால ஜென்மாந்தரத்திலே வரத்துக்கு முடியாது. வருதுன்னு சொன்னா அதை பலனை சொல்றது ஏற்க முடியாது சொல்றது. அப்படி சொல்லாதே, முக்கியாதிகாரின்னு யாரு சொல்லியிருக்கோ அவனுக்கு மாத்திரம் இந்த வேதாந்த விசாரம் திருஷ்டபலம் இல்லையா? திருஷ்டபலம்னா திருஷ்டபலம் தான். அவனுக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே படிக்கிறான், ஆத்மஞானத்துக்காக. அப்படி இருக்கும்போது கூட அவனுக்கு சில சமயம் ஜென்மாந்தரத்துல தான் தியானம் போடுங்கிறது ஆயிடுச்சு. வாமதேவாதிகளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டா, அவன் எந்த பிராரப்த கர்மால ஓடிட்டு இருக்கோ அந்த பிராரப்த கர்மா பிரதிபந்தமா அமைஞ்சிருக்கு தியானம் வர்றதுக்கு. அதனால எல்லாம் பண்ணி தயாராகிடுச்சு, சிரவணம் பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா பிராரப்த கர்மா வந்து விஜய வர விடாம தடுக்கிறதுங்கிற காரணத்தினாலே
அந்த பிரதிபந்தம் எப்போ நிவர்த்தி ஆகுமோ வித்யா ஞானம். அதனாலதான் கர்ப்பத்துல இருக்கிறதே அவருக்கு ஞானம் இருக்கு. அப்பதான் அவருக்கு அந்த பிரார்த்த கர்மா தீர்ந்தது, உடனே வந்துச்சு சொல்றோம் இல்லையா? அதே போல இவருக்கும் வரலாம். அதுக்கு அம்சாதிகாரிகளுக்கு குமாரஸ்தானம் பண்ணி வச்சு சிரவணாதி அனுஷ்டானம் பண்ணி வச்சிருது. பிரதிபந்தம் பெரியா இருந்ததுன்னா தியானத்தை பிரதிபந்தம் வராது. அதுக்காக பணியத்தை ஒன்றும் போனா கூடாது. இது மேற்கொண்டு அடுத்த ஜென்மாவில் அவனுக்கு நம்பி வச்சுக்கலாமே. அதனால உடனே தான் வரணும் அப்படின்னு நீங்க நிர்பந்தம் பண்ண முடியாது. நகவாசன் அமுக்ஷாதிகாரினா பரிபிராஜகேன கிரியமானம் அப்படி சிரவணம் திருஷ்டார்த்தமோ அவகதேரு திருஷ்டார்த்தத்துவார். அவனும் திருஷ்டப்படம் தான். ஆனா அவனுக்கு கூட சில சமயம் அடுத்த ஜென்மாவில் வரும்படியா எழுப்பது கூட சத்திய யதா பிராரப்த கர்ம விசேஷ ரூப பிரதிபந்தா. அவனுடைய பிராரப்த கர்ம விசேஷம் பிரதிபந்தம் பண்றது தியானத்தை வரவிட மாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்றது? இக ஜென்மனி பலம் அஜனயதா. அவன் பண்ணின சிரவணாதிகள் இக ஜென்மாவில அவனுக்கு பண்ண முடியல, தியானத்தை உண்டு பண்ண முடியல. அப்போ ஜென்மாந்தரே பிரதிபந்தக அவகமேன இந்த பிரதிபந்தகம் ஜென்மாந்தரத்துல விட்டு போயிடுது. அப்ப என்ன ஆகுது? அப்போ பலஜனகம். இது எங்க சொல்லியிருக்கு? ஐதிகம் அப்படி அப்பிரஸ்துத பிரதிபந்தே கருத்தா. அதாவது இந்த தியானம் சிரவணாதி அனுஷ்டானம் பண்ணினவனுக்கு தியானம் ஐதிகம்னா இகஜன்மாவில கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஐதிகம் அப்படி அப்படின்னா ஆமஸ்துதம் அப்படி எப்படி வரும்? ஏன் அப்படி வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அப்பிரஸ்துத பிரதிபந்தே. அந்த தியானம் வரதுக்கு பிரதிபந்தம் இல்லாமல்தான் இகஜன்மாவிலேயே வரும். அப்படி ஒரு பிரதிபந்தம் இருந்து கொடுத்தோம்னா அப்போ இகஜன்மாவில் வரும்னு சொல்ல முடியாது. அடுத்த ஜென்மாவுக்கு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அழிச்சி அதிகரணே தட்டாந்தரணையா ஏவம். அதே போலதான் இதுக்கும் சமாதானம். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அம்சாதிகாரி கூட சிரவணாதான் பண்ணி வச்சிருக்கான், பிரதிபந்தம் இருக்கு, தியானம் வரல, வரத்தான் அடுத்த ஜென்மாவுக்கு தடவை. ஏவம் அம்சாதிகாரி இது லகவாக்கியம். ஏன் யதா சாஸ்திரிய அங்கயுக்தம் சிரவணம் அபூர்வ விதித்வபக்ஷே பலபர்யந்தம் அபூர்வம் நியம விதித்வபக்ஷே நியமாதிருஷ்டம் வா ஜனயதி தச்ச தாதிஸ்மரத்வ பிராபக அதிர்ஷ்டவத் பிராந்தவீய சம்ஸ்காரம் உத்போத்ய தன் மூலபூதஸ்ய விசாரஸ்ய ஜன்மாந்தரிய வித்யோபயோகிதாம் கடயதி வித்யதே. சாஸ்திரிய அங்க விதுரம் சிரவணம் அதிருஷ்டோத்பாதகம் ஜன்மாந்தரிய வித்யோபயோகித்வம் உபபத்தியதே. கடக அதிர்ஷ்டம் வினா ஜன்மாந்தரிய பிரமாணம் வியாபாரஸ்ய ஜன்மாந்தரிய அவகதிகேதுத்வோபகமே அதிப்பிரசங்கா. நீ திருஷ்டாந்த தார்த்தாந்திக பாவம் சரியில்லை. திருஷ்டாந்தத்தை சரி கூட்டுகிறேன், ஆனா தார்த்தாந்திகத்தை இங்கு கொண்டு வர முடியாது. எப்படி? அவன் பண்ணியிருக்கானே முக்ஷாதிகாரி, அவன் பண்ணின சிரவணம் சமஸ்த. முக்ஷாதிகாரி பண்ணினது சமஸ்தாங்க யுக்தம். அதாவது ஒரு அங்கம் கூட விடுபடாமல் அழகா சாங்கோபாங்கமா அவன் பண்ணியிருக்கான். குரு சுபத்தங்கள் எல்லாம் பண்ணி அலங்கிரமா எல்லாம் பண்ணியிருக்கான். அதனால சாஸ்திரிய அங்க யுக்தமும் சிரவணம். இது அபூர்வ விதியா நியம விதியான்னு ரெண்டு பட்சம் இருக்கு. அந்த அபூர்வ விதிங்கிற பட்சத்துல அது என்ன பண்றது? பலபரியந்தம் அபூர்வம் ஜனயது. அதுல இருந்து ஒரு அபூர்வம் வருது, அது பலாபூர்வம்னு பேரு. அந்த அபூர்வமானது பலத்தை உண்டு பண்ணும். சரியா? அதே நியம விதியை சொல்ற பட்சத்துல அப்ப என்ன பண்ணும்? நியமாதிருஷ்டத்தை உண்டு பண்ணும். நியமாதிருஷ்டம்னு அதுக்கு பேரு. அது சரி. இந்த ரெண்டு அதிர்ஷ்டமும் என்ன பண்றது? பலாபூர்வம் அல்லது நியமாதிருஷ்டம். இது ரெண்டுக்கும் என்ன வேலைன்னு கேட்டா, பூர்வமே அங்க அந்த ஜென்மாவில அவனுக்கு தியானம் பிறக்க முடியல, பிரதிபந்தம் சொன்னா இந்த அதிர்ஷ்டம் காத்து இருக்கும். நமக்கு என்ன ஆகும்னா, இன்னைக்கு பண்ணிய காரணத்துக்கும் காரணத்துக்கு இப்பவே காரியம் வருதுன்னு சொன்னா ஒன்றும் கஷ்டமே இல்லை, சரியா போடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வருது, காலாந்தரத்துல வருதுன்னு சொன்னா அதை ரெண்டையும் சேர்த்து விடுறதுக்கு நடுக்கிற ஒரு லிங்க் வேணும். இல்லட்டா இதனுடைய பலம் அதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த காரியத்தை பண்றது இந்த அதிர்ஷ்டம். இவன் பண்ணின மற்ற யாகாதிகளும் அப்படித்தானே, யாகம் பண்ணா ஒண்ணு வருது இல்லையே, அந்த யாகத்தினால சொர்க்கம் வருது, நல்ல அதிர்ஷ்டம் வருது. அந்த அதிர்ஷ்டமானது அதுக்கு எப்போ டைம் வருதோ அந்த சமயத்துல பலத்தை கொடுக்கும்.
அதே மாதிரிதான் இங்க நியமாதிருஷ்டம் உபயோகப்படுறது. நியமாதிருஷ்டமோ அந்த அபூர்வ விதிங்கிற பட்சத்திலே அதுலேருந்து வரக்கூடிய அபூர்வமோ உபயோகப்படுறது. அது என்ன பண்ணும்? ஜாதிஸ்மரத்துவ பிராபக அதிருஷ்டம். திருஷ்டாந்தமா இன்னும் நம்ம ஞானியை வச்சுக்க வேண்டாம், சாமானியப்பட்டவன். சில பேருக்கு பழைய ஜென்மா விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். தத்துவ ஞானின்னு அர்த்தம் இல்லை, சிரவண பண்ணாது வேதாந்த ஞானம் இல்லை. ஆனா ஏதோ பழைய ஜென்மா விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, அதுதான் அவனுக்கு ஜாதிஸ்மரம் வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அவன் பிறக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் காரணமாச்சு. அதான் பழைய விஷயம் ஞாபகம் வருது. அதான் ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது கூட நமக்கு ஏன் மறந்து போகுதுன்னு சொன்னா கால விவசாயம் ஜாஸ்தியாயிடுச்சு. நமக்கு வந்த சம்ஸ்காரங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்துருக்கும், அதுக்கப்புறம் தானே அழிஞ்சு போடும், அதனால மறந்து போயிடும். காலத்தினாலும் சம்ஸ்காரத்துக்கு நாட்டுக்குள்ள இருக்கா தாரிக்கா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது போயிடும். அப்படி ஜென்மாந்தரம் வரை காத்துட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் சில பேருடைய அதிர்ஷ்டம் அந்த சம்ஸ்காரங்கிறது இன்னும் திருடமா இருக்கலாம். அது அப்ப இந்த அதிர்ஷ்டம் என்ன பண்ணணும்னா அந்த சம்ஸ்காரத்தை கலப்பிடும், உத்போதம் பண்ணும். உத்போதம் பண்ணி அந்த பழைய பொருள் ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தியா செய்யும். இதுதான் அது செய்யற வேலை. ஜாதிஸ்மரத்துவ பிராபக அதிர்ஷ்டவதி. போன ஜென்மாவில் வந்த விஷயங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டா அதுலேருந்து வந்த அந்த சம்ஸ்காரம் அழியாம இருந்துட்டு இருக்கு. சம்ஸ்காரம் இருக்குங்கிறதுக்காக வரணுங்க, ஞாபகம் வரணுங்கிறது இல்லை. அதை யாராவது தூங்குற சம்ஸ்காரத்தை முடிக்க வைக்கணும். அதுக்கு அவருடைய அதிர்ஷ்டமாக வேலை செய்யறது. சதுஷா திருஷ்ட சிந்தாத்தியாக ஸ்மிருதி பீஜத்திய போதகாக அப்படின்னு அவர் காரிக்கை சொல்லுவார். சதுஷாதிருஷ்ட சிந்தா ஒரு 34 என்னமோ பரிகரணம் பண்ணிருக்காங்க. சம்ஸ்காரம் எப்படி உத்புத்தமானது மரணம் வரத்துக்கு அப்படிங்கிறதுக்கு பரிகரணம் பண்ணியிருக்காங்க. ஏகப்படும் 34 விஷயங்கள் இருக்கு. அதுல சதுஷம் சதுஷ தரிசனம் அதை போல இன்னொன்னு பார்த்தோம்னு வச்சிருக்கோம். அந்த சாதித்த ஞானமே அந்த வேற ஒரு சம்ஸ்காரத்தை கிடைச்சிருக்கும், இன்னொருத்தன் ஞாபகத்தை உண்டுவான். அது வந்து நமக்கே தெரியும். சில இடத்துல அதிர்ஷ்டம், இந்த அதிர்ஷ்டம் அந்த ஞாபகம் எப்படி வந்ததுன்னா அவங்களோட அதிர்ஷ்டம் அதை கலந்து. சில சமயம் ஞாபகம் வச்சுக்கணும்னா ரொம்ப ஸ்நானமா பிரசாதம் வச்சுக்கணும். அது இந்த மாதிரி பல காரணங்கள் அந்த சம்ஸ்காரம் விசோஷமாகிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜாதிஸ்மரனாக பிறக்கிறவன் இருக்கானே இவனுக்கு அந்த வேற ஒரு சாதனமும் இல்லை. அந்த அதிர்ஷ்டம் வந்து அவனுடைய சம்ஸ்காரத்தை விருத்தியை உண்டு பண்ண முடியாத பிரபோதனம் பண்றது. அதை திருஷ்டாந்தமா கொடுத்தார். அதை போல இந்த அதிர்ஷ்டம் இருக்கு, சிரவணாதிகள் பண்ணி வந்த அதிர்ஷ்டம். இதுவும் பிராகுபவிய சம்ஸ்காரம் உத்போதிக்க பூர்வ ஜென்மாவில் அவன் சிரவண வர்ணங்கள்லாம் பண்ணிருக்கானே அந்த சம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டு அதை கலப்பி விட்டு தன் மூலபூதத்தை விசாரத்திய ஏற்கனவே பண்ணின அந்த விசாரம் இருக்கு. அந்த விசாரம் ஜன்மாந்தரிய வித்யோபயோகிதான். அந்த விசாரம் ஜன்மாந்தரத்திலே அவனுக்கு ஞானம் திறக்கிறதுக்கு ஹேதுவாக ஆக்கி வைக்கிறது. தானா வரல, இன்னைக்கு பண்ணின விசாரம் நாளைக்கு ஞானத்துக்கு பண்ணணும்னா தானா வராது. நடுக்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இந்த அதிர்ஷ்டமானது இந்த சம்ஸ்காரத்தை கிளப்பி விட்டு அடுத்த ஜென்மாவில் அந்த ஞானம் பிறக்கும்படியாக அந்த ஞானம் பிறக்கிறதுக்கு இவன் பூர்வ ஜென்மாவில் பண்ணின விசாரம் காரணமாகிறதுக்கு அது எல்லாம் விவசாய பண்றது, எல்லாம் பண்ணி கொடுக்கறது. கடயதி வித்தியதை. ஆக திருஷ்டாந்தம் கரெக்ட் நீங்க சொன்னது. அதே மாதிரி இந்த அமுக்ஷாதிகாரிகளுக்கு வரணும்னு சொன்னா அமுக்ஷாதிகாரத்தை அங்க வைக்கலையா பண்ணப்பட்ட அந்த கர்மா அதிர்ஷ்டத்தை உண்டு. அதனால இந்த இது அதே மாதிரி ஜென்மாந்தரத்துல உபயோகப்படும் சொல்ல முடியாது. இது வித்தியாசத்தை காமிக்கிறார். சாஸ்திரிய அங்க விகுணம் சிரவணம் அதிர்ஷ்ட உற்பாதகம். என்ன அங்கம் வருது வச்சு அப்படின்னு சொன்னா சிரவணத்துல கன்னியாசிங்கிற அங்கம் விட்டு போச்சு, அதிகாரி கேட்கும் அது விட்டு போச்சு. சபதவாதிகள்ல பலது குறையிறது, எல்லாமே குறையிறது, நிறைய குறையிறது. அதனால சாஸ்திரிய அங்க விகலமாக இந்த சிரவணம் பண்ணினால் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் உண்டாகாது. இது அதனாலே புதகத்திலே ஜென்மாந்தரிய வித்யோபயோகிக்கும் உபபத்தது. இந்த ஜென்மாவில வந்தா வந்தது இல்லைன்னு சொன்னா அடுத்த ஜென்மாவில வரத்துக்கு இது உபயோகப்படுறதுக்கு காரணம் இல்லை. கடக அதிர்ஷ்டம் வினா ஜன்மாந்தரிய பிரமாணம் வியாபாரத்தை ஜன்மாந்தரிய அவகதி ஹேதுத்வோபகமே அதிப்பிரசங்கா. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமே இல்லை.
இதன் தற்செயலாக ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற போன ஜென்மாவில் பண்ணி வச்சிருக்கிற இது சிரவணாதிகள் அடுத்த ஜென்மாவில் உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னா உபயோகம் இல்லாதது. நாம ஏதோ போறது இந்த ஜென்மாந்திரத்தை எப்போவாவது பண்ணியிருக்கலாம் சிரவணம் அந்த அதிர்ஷ்டத்தினாலே எனக்கு வரலமே அப்படின்னு கேட்கலாம். நான் இப்ப இருக்கா பண்ணணும் பண்ணவே ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டு அமுக்ஷாதிகாரினா உற்பன்ன விதிவிஷேண கிரியமானம் சிரவணம் துவாரபூத விதிவிஷோத்பாதக பிராச்சீன வித்யார்த்த யஜ்ஞாத்யனுஷ்டான ஜன்ய அபூர்வ பிரயுக்தமிதி ததேவ அபூர்வம் வித்யாரூப பலபரியந்தம் யாப்ரியமானம் ஜன்மாந்தரியாயாம் அபி வித்யாயாம் ஸ்வகாரிக ஸ்ரவணஸ்ய உபகாரிகாம் கடயதி நானுபவதி. இந்த சிரவணத்துல வந்து அதிர்ஷ்டம்னு வாங்கலாம். ஆனா இந்த சிரவணம் பண்றதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிருக்கு. அந்த அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்சம் வேலை போய் வேலை செய்யும். ஒரே வாக்கியத்தில் நிறைய விஷயத்தை என்ன பண்றாருன்னா இவன் அமித்ஷாதிகாரி. ஆனா உற்பந்த விதிரிஷா விதிரிஷ வந்ததுனால தானே சிரவணம் பண்ணணும் பண்றான். அந்த விதிரிஷ வர்றது எப்படி இவன் அதுக்காக வேலை பண்ணிட்டான் இல்லையா? வெஜ்ஜையில தானே ஏதோ ஜென்மமாண்டத்தில் பண்ணியிருக்கிற அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு வேலை செய்யறதுன்னா அப்ப உற்பன்ன விதிரிஷேன கிரியமானம் சிரவணம் வாரபூத விதிரிஷோத்பாதக பிராச்சீன, அதாவது இந்த விதிரிஷ வரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான்? வித்யார்த்த யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் பண்ணியிருக்கான். அந்த அனுஷ்டானத்தினால வந்த அதிர்ஷ்டம் அது. அதனால தான் விதிரிஷையே ஏற்படுது. இவன்கிட்ட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டமே இல்லைங்கிறது இல்லை. அப்ப அந்த அதிர்ஷ்டம் என்ன பண்றது? வேதனோத்தேஜின்னு அவன் அனுஷ்டானம் பண்ணியிருந்தான்னா அப்ப வேதனை பரியந்தம் அந்த அதிர்ஷ்டத்துக்கு பொறுத்து இருக்கு. அதுக்கு வேண்டிய சகல சாமகிரியையும் ஏற்படுத்தி கொடுத்து இவனுக்கு ஞான வர பரியந்தம் அந்த அதிர்ஷ்டம் அழியாம காத்துருக்கும். அது என்ன பண்றது? ததேவ அபூர்வம், அந்த அபூர்வமானது வித்யாரூப பல பரியந்தம் யாத்திரியமானம். இவனுக்கு விஜயிக்கிற அந்த பலம் வர பரியந்தம் அந்த அதிர்ஷ்டத்துக்கு வேலை இருந்துருக்கு, அது வேலை பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஜன்மாந்தரியாயாம் அபி வித்யாயாம். இவன் வந்து அமித்ஷாதிகாரி சிரவணாதிகள் பண்ணிட்டான். ஆனா பண்ணினதுக்கு பலம் வரல. அப்ப என்ன பண்றது? காத்திருக்கலாம். இந்த ஜன்மாந்தரத்துல பண்ணின சிரவணம் கூட ஜன்மாந்தரத்துல வித்ய வர்றதுக்கு ஹேதுவாகும்படியாக அந்த அதிர்ஷ்டமே அவனுக்கு பண்ணிவிட்டு பண்ணின அந்த அதிர்ஷ்டம் ஜாத்திரியமானம் ஜன்மாந்தரியாயாம் அபி வித்யாயாம் சுபகாரிக சிரவணத்தை உபகாரிதான். ஏன்னா அவன் பண்ணின சிரவணத்துக்கும் காரணமா இருக்கிறது அவனையும் அதிர்ஷ்டம் தான். அப்ப அந்த அதிர்ஷ்டம் எப்படி அவன் சிரவணம் பண்றதுக்கு ஹேதுவாக இருந்ததோ அந்த சிரவணத்தினாலே பலம் வரத்துக்கும் அதுவே ஹேதுவாக இருக்கு. அந்த ஜென்மாவை வரவழைக்க முடியல, இதெல்லாம் பிரதிபந்தம் பிரபலமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அடுத்த ஜென்மாவில் அந்த பிரதிபந்தம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஞானம் வரத்துக்கு அந்த அதிர்ஷ்டமே வேலை செய்யுது. அதனால ஒரு அனுபவத்திலையும் கிடையாது. சிரவணாதௌ இஸ்வபாவ பக்ஷேது சந்நியாசபூர்வகம் கிருதஸ்யாபி சிரவணஸ்ய அதிர்ஷ்டாம் உத்பாதகத்வாத் பிரதிபந்ததே சதி தஸ்ய ஜன்மாந்தரிய வித்யாஹேதுத்வம் தமேவ நிர்வாகம். இது வாசஸ்பதி மிஸ்ர பட்சத்துல கொஞ்சம் தௌர்பல்யம் இருக்கு. அவரும் இந்த வழியத்தான் அனுசரிச்சாகணும்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னா சிரவணாதிகள்ல அவர் விதியை ஒத்துக்கல. அதிர்ஷ்டங்கிறது எப்ப நம்ம கல்பிக்கணும்னு சொன்னா விதி பிரமாணம் அதிர்ஷ்டம் விதிகமாக இருந்ததுன்னு சொன்னா அதுல இருந்து அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லாம தவிர நாமதான் அதிர்ஷ்டம் வந்து சொல்லுவோம். அதனால சிரவணாதிகள்ல விதி இருக்கிற பட்சத்துல நியம விதி இருக்கட்டும், அப்போது விதி ஏதோ ஒரு விதி இருக்கட்டும், அந்த விதியாலே சிரவணம் வந்து ஒரு அபூர்வத்தை உண்டு பண்ணுங்கிறது காமிக்கிறது. இந்த விதியே இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க பட்சத்துல சிரவணம் பண்ணினதுனால வெறும் திருஷ்ட பலம் தானே தவிர அதிர்ஷ்ட பலம் இது வரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கத்திரிய வைத்தியாதிகள் இருக்காரு, அது மாத்திரம் இல்லை, கத்திரிய அவன் சன்னியாசம் பண்ணிட்டு சன்னியாச பூர்வமா முக்தாதிகாரியா இருந்துட்டு சிரவணாதிகள்லாம் பண்ணிட்டான். ஆனா ஏதோ பிரதிபந்த வச்சாக்கு ஞானம் வரல. ஐகிகமப்பி அப்பிரஸ்துத பிரதிபந்தே சொன்னாரா? அப்ப அவனுக்கு ஜென்மாந்தரத்துல அந்த ஞானம் வரத்துக்கு வாமதேவருக்கு கர்ப்பத்தில் அவர் ஞானம் வரத்துக்கு அந்த இது காரணம்னு சொல்லணும். எப்படி காரணமாகும்? எடுக்கிற ஒண்ணு அதிர்ஷ்டமே இல்லையே,
துவாரம் ஒன்று வியாபாரம் இருந்தால் தானே வியாபார துவாரம் அது காரணமாச்சுன்னு சொல்லலாம். துவாரமே இல்லை, அதிர்ஷ்டம் வரவே இல்லை. அப்ப என்ன சொல்லணும், நான் சொன்ன இந்த வழியில் சிரவணாதிகள் அந்த அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணலைங்கிறது வாஸ்தவம். ஏன்னா விதி இல்லைங்கிறதுனாலே. ஆனா அந்த சிரவணாதிகள்ல பிரபுத்தி வரத்துக்கு அவன் ஏற்கனவே நிறைய அதிர்ஷ்டம் பண்ணி வச்சிருக்கானே. விவித சக்தி எத்தேதானே அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ஷ்டான இருக்கோ இல்லையோ, அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஜன்மாந்தரிய சிரவணம் ஜன்மாந்தரத்துல ஞானம் வரத்துக்கும் உபயோகப்படுறது சொல்லியாகும். வாசஸ்பதி பட்சத்துக்கு தான் சொல்லியாக அதே மாதிரி வச்சுக்கலாம் நிர்வாகம்